ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உலகின் மிகப்பெரிய சமயம் கிறித்தவம். உலகின் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் இந்த கிறித்தவ மதம் பரவி இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் கிபி முதல் நூற்றாண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீடர்களில் ஒருவரான புனித தோமா அவர்கள் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை அறிமுகம் செய்தவர் என்பது வரலாறு. தோமா வருகைக்கு பிறகு இந்தியாவில் கிறிஸ்தவ மதம் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்று மிகப்பெரிய ஒரு மதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அன்று தொட்டு இன்று வரையிலும் கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிற்காக புனித தலங்களாக பல்வேறு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. அந்த வகையில் மிக பாரம்பரியமான பழமையான உலக புகழ்பெற்ற இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய 10 தேவாலயங்கள் பற்றிய ஒரு வீடியோ தொகுப்பை தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில 10ஆவதா நாம பார்க்க போறது மிக பழமையான பாரம்பரியமான இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய தேவாலயங்கள்ல 10வது இடத்துல இருக்கிறது கொல்கத்தாவில் அமைந்திருக்கக்கூடிய புனித பால் கத்தோலிக்க தேவாலயம். சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் அப்படிங்கிற இந்த தேவாலயம் 1841 கட்டப்பட்டிருக்கிறதுங்க. பிரிட்டிஷ் ஆதிக்க காலத்துல கிறிஸ்தவ நாடுகள் அல்லாத வேறொரு நாட்டில கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவாலயம், முதல் தேவாலயம் அப்படிங்கிற சிறப்புக்குரியது இந்த புனித பால் கத்தோலிக்க தேவாலயம். புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில அடுத்து நாம பார்க்க போறது 9வது இடத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் திரிசூரில் இருக்கக்கூடிய புனித வியாகுல அன்னை தேவாலயம், பசிலிகா ஆஃப் அவர் லேடி ஆஃப் டாலர்ஸ் அப்படின்ற இந்த புனித வியாகுல அன்னை தேவாலயம் இந்தியாவின் 3வது உயரமான கட்டிடம் என்ற பெருமைக்குரிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. சிரோ மலபார் முறைப்படி 1929 இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. சிரோ மலபார் முறைப்படி 1929 1992 ஆண்டிலும் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குதுங்க. மிகுந்த கலைநயத்துடன் கூடிய இந்த ஆலயத்துல புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒவ்வொரு ஓவியமாக அங்கே தீட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இந்த ஆலயத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குதுங்க. புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில அடுத்ததா 8வது இடத்துல இருக்கக்கூடிய பழைய கோவாவில் அமைந்திருக்கக்கூடிய சி கத்தோலிக்க தேவாலயம். இந்த தேவாலயம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசர்களுடைய ஆதிக்க காலத்துல கட்டப்பட்டிருக்குதுங்க. 1510ஆம் ஆண்டு இந்த ஆலயம் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்நாட்டு முறைப்படி போர்ச்சுகீசிய நாட்டு முறைப்படி இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்திற்குரிய விசேஷித்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலுவையானது இயேசு கிறிஸ்துவின் அருளால 1919ஆம் வருஷம் முதல்ல இந்த சிலுவையானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறது இந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்புங்க. புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில அடுத்ததா நாம பார்க்க போறது 7வது இடத்துல இருக்கக்கூடிய சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புனித ஜெபமாலை அன்னை கத்தோலிக்க ஆலயம், கத்தீட்ரல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ரோசரி. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துல குங்குரி அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் ஒரே நேரத்துல 10,000 பக்தர்கள் அமரக்கூடிய அளவுல மிகப்பெரிய ஒரு கட்டிட அமைப்பு உடையதா இந்த புனித ஜெபமாலை அன்னை ஆலயம் இருக்குதுங்க. 1979 இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மக்களால நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு தேவாலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுங்க. புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில அடுத்ததான் நாம பார்க்க போறது 6வது இடத்துல இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் மங்களூரில் அமைந்திருக்கக்கூடிய புனித அலோசிஸ் சேப்பல் கத்தோலிக்க தேவாலயம், சென்ட் அலோசிஸ் சேப்பல் என்று சொல்லக்கூடிய இந்த புனித அலோசிஸ் சேப்பல் கத்தோலிக்க ஆலயம் 1884 கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த ஆலயத்துல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய மேற்புற சுவர்கள்ல அதாவது வேதாகமத்தில் உள்ள அதாவது பைபிளில் உள்ள சம்பவங்களை விவரிக்கக்கூடிய எண்ணெய் ஓவியங்கள் மிக அழகாக தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயமானது இந்தியாவில் கட்டப்பட்ட ரோமானிய ஆலயங்களுக்கு நிகராக வடிவமைக்கப்பட்ட முதல் ஆலயம் அப்படிங்கிற சிறப்பை பெறுகிற ஒரு ஆலயமாக இருக்குதுங்க. அதாவது ரோமானிய ஜெபாலயங்கள்ல தேவாலயங்களுக்கு நிகராக கட்டிட அமைப்பை கொண்ட அந்த நாட்டு முறைப்படி அந்த ஆலயங்களுக்கு நிகரான வடிவமைப்பை கொண்ட ஒரு ஆலயம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றது இந்த
புனித அலோசிஸ் சேப்பல் கத்தோலிக்க தேவாலயம். புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில 5வதா நாம பார்க்க போறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம். இந்த வேளாங்கண்ணி ஆலயத்தை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளை உடையது. இது ஒரு தேவாலயம் என்பதை தாண்டி ஒரு புனித தலமாகவும் இருக்கிறது. பல்வேறு மதத்தை சார்ந்த மக்களும் இந்த வேளாங்கண்ணிக்கு வந்து போகிறார்கள். அவர்களுடைய வேண்டுதல்களுக்காக, அவர்களுடைய நேர்த்தி கடன்களுக்காக வந்து செல்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் மற்றும் நுரையீரல் போன்ற நோய் பிரச்சனைகளுக்காக வருகிறவர்கள் அங்க இதயம் நுரையீரல் போன்ற வடிவத்தில் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெழுகுவர்த்தியை வாங்கி புனித வேளாங்கண்ணி மாதாவிற்கு வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய உடல் பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது என்பது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயம், அதாவது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உலக புகழ்பெற்ற தேவாலயங்கள்ல 5வது இடத்துல அமைந்திருக்கிறது. உலக புகழ்பெற்ற பாரம்பரியமான தேவாலயங்கள் வரிசையில 4வதா நம்ம பார்க்க போறது நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோஹிமா மேரி கத்தோலிக்க தேவாலயம். மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கத்தீட்ரல் கோஹிமா அப்படிங்கிற இந்த மேரி கத்தோலிக்க தேவாலயம் 1991ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மரச்சிலுவை இந்த ஆலயத்தில் தான் இருக்கிறது. நாகாலாந்து மக்கள் நாகர்களுடைய வீடுகள் அமைப்பை போன்றதாகவே இந்த ஆலயமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகச்சிறப்பு. அது மட்டும் இல்ல, உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் இந்த தேவாலயம் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற தேவாலயங்கள் வரிசையில 3வதா நாம பார்க்க போறது தெலங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெடாக் என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய மெடாக் கத்தீட்ரல், மெடாக் தேவாலயம். 1924ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய கண்ணாடி ஜன்னல்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு மிக அருமையாக வரையப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டிக்கன் ஆலயத்திற்கு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மறைமாவட்டம் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் மிகப்பெரிய மறைமாவட்டத்தை உள்ளடக்கியதாக இந்த ஆலயம் இருக்கிறது. உலக புகழ்பெற்ற பாரம்பரியமான தேவாலயங்கள் வரிசையில 2வது இடத்துல நம்ம பார்க்க போறது பழைய கோவால இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பேராலயம், பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ். உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தேவாலயம் 1605ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்குதுங்க. 1552ல இறந்து போன புனித பிரான்சிஸ் சேவியர் அவர்களுடைய அழுகாத உடல் இங்கே பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறதுங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் அவருடைய உடலை பார்ப்பதற்காக உலகத்திலிருந்து பல மூலைகளிலிருந்தும் மக்கள் இங்கே கூடுவார்கள் என்பது ஒரு மிகச்சிறப்புங்க. உலக புகழ்பெற்ற பாரம்பரியமான பழமையான தேவாலயங்கள் வரிசையில இன்னைக்கு 1வது இடத்துல இருக்கிறது கேரளாவில் பாலையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய புனித தாமஸ் பேராலயம், சென்ட் தாமஸ் சர்ச் பாலையூர் அப்படிங்கிறது தான். இந்த ஆலயமானது இயேசுவின் நேரடி சீடரான புனித தோமா அவர்களால கிபி 52ல கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவினுடைய இந்த தேவாலயத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இயேசுவின் சீடரான புனித தோமா அவர்களால் தான் இந்தியாவிலேயே கிறிஸ்தவ மதம் பரவியது. அவர்களால் கட்டப்பட்ட முதல் தேவாலயம் இந்த பாலையூர் சென்ட் தோமஸ் பேராலயம். இது எந்த கட்டிட அமைப்பை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு உண்டான அந்த முறைப்படி அல்லாமல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்து கோவில்களுடைய அந்த கோயில் வடிவமைப்புல கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக இந்த பேராலயம் இருக்கிறது. இந்தியாவில் இருந்த மக்கள் கிறிஸ்துவை அறியாதிருந்த காலகட்டத்தில்
இந்திய மக்களுக்காக இந்திய மக்களுடைய வழிபாட்டு தலங்களின் வடிவமைப்பு போலவே அந்த ஆலயத்தை வடிவமைத்து அப்படி ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார் புனித தோமா அவர்கள். ஓகே மக்களே, தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் நம்முடைய சேனல் வரும். தொடர்ந்து உங்களை ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.